Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 15 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது, அதை பாத்திரலாம். சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் லைட் அப்படியே ஃபேன் வச்சுக்கிட்டேங்க, கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்குதான் ஞாபகம் எடுத்து வந்திருக்கேன் பாருங்களேன். இதை வாங்கி பாவம் அவரும் கொடுத்துடுறாரு எல்லாம், அதை நம்ம யூஸ் தான் பண்றது கிடையாது. வாங்கினதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணணுமா இல்லையா? அப்பதானே மனுஷனுக்கு கொஞ்சம் காலைல அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அவசரத்துல கிளம்புவாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு வெக்கையோட வந்து ஒரு மாதிரி கிளம்பும் போது வேர்க்கும் பாருங்க, அப்ப எடுத்து அவருதான் கொஞ்சம் அப்படியே காட்டிக்கிடுவாரு. இது அதுக்காவது யூஸ் ஆகுது. ஆனா அந்த டிராவலுக்கு எல்லாம் உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 20 தான் வச்சிருக்கேன், அதுக்கே நல்லா வந்து காத்து வருது. இதுல 100 வரைக்கும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ இது ஒர்த்து தான் உண்மையாவே. எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது இதுக்கெல்லாமே நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க டிராவல் பண்றோம் அங்கேயும் போறதும் இல்ல, ஏதாவது இந்த இப்ப வீடியோஸ் இருக்கிறதுக்கு மறந்துடுறது நான் கொண்டு உள்ள வர்றதுக்கு. அப்புறம் சரி இப்ப ரெக்கார்டு தான் பண்ணிட்டோமே அப்படி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் நானு. அவ்வளவு சோம்பேறியா இருக்கும் பாருங்க, அவ்வளவு வேலை பார்ப்போம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல போயிட்டு நம்ம வந்து யோசிப்போம். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? வாங்க இன்னைக்கு கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சரி வைக்கலான்னு பார்த்தேன், வச்சாச்சு. லைட்டா வருது, இதை வச்சு மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இதை செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து டென்ஷன் ஆயிருது. அதனாலே இதை எடுக்கிறது இல்லை. நான் நேரம் ஒரு ரெக்கார்டிங் முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும்ல, அப்படி ஆயிடுது. அதனாலே இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுக்கிறது இல்லை. இதை வச்சு செட் பண்ணணும், அதுதான். அதுல ஒரு சவுண்டு வேற வருது. ஓகே நினைக்கிறேன் நிக்குது. ஓகே வாங்க. பால்வாடி, அதாவது அங்கன்வாடி சத்து மாவு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. நாங்கெல்லாம் பால்வாடின்னு சொல்லுவோமா, அதனாலதான் உங்கள்ட்ட சொல்றேன். பால்வாடி சத்து மாவு, அங்கன்வாடி சத்து மாவு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுல வந்து சுகர் ஆடடு, ஸோ அதனால சாப்பிட வேண்டாம். நம்மளே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, கம்பு கேப்ப இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சுலாம் நம்ம பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்து மாவு பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டுதான் நம்ம வந்து குடிக்கணும். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலே, இப்ப இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுது, முடியாம ஆயிடுது. இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒண்ணு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆயிடுது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்க முடியாமலே போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நிறைய தடங்கல்கள் வரும். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது தடங்கள் வரும் கண்டிப்பா. அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்றோம் பாருங்க, அதுலதான் சக்சஸ்ஃபுல் ஒரு கிடைக்கும். சரிங்களா? அதனால நீங்க வந்து இது நடந்துச்சு அப்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணுவோம். சோ இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சா, நாளைக்கு பண்ணலாம். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, இன்னைக்கு சாப்பிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம். இப்படி போய் 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 தான் அந்த குறைக்கிற வெயிட்டை விட அதிகமா வந்து போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். சோ இதே சுச்சுவேஷன்ல எல்லார் மைண்டுமே இருந்திருக்கும், என்னோட மைண்டுமே இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஆனா இப்போ அந்த சீக்ரெட்ஸ், வெயிட் லாஸ்னா இவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்தே கத்துக்கிட்டீங்க. இப்ப இனிமே நான் வந்து எனக்கு வந்து ஏறினா கூட நான் குறைச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம், சொல்லிட்டோம் இல்லையா? சோ அதனால வந்து அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சரிங்களா? ஒரு விஷயம் செய்யதான் வரும். அந்த ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆச்சுன்னா அப்போ எப்படி உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி வரும்? அதை வந்து தொடர்ந்து பண்ணும்போது அதுல கிடைக்கிற ரிசல்ட் மூலமாவே உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் செல்ஃபாவே கிடைக்கும். ஸோ அதனால கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களோட கோல் எதுக்காக அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு உழைப்பை வந்து போடுங்க. கண்டிப்பா அதற்கான பலன் வந்து கிடைக்கும். அழகா அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது, இந்த 10வது ட்ரெஸ் எல்லாம் போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அது கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சில சாக்ரிஃபைசஸ் வந்து இருந்ததான் நம்மளால வந்து பண்ண முடியும். ஆனா நம்ம காட்டுறது வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே குறைக்கிறது தான். இப்போ நிறைய விஷயங்கள், இந்த நிறைய இந்த லிக்யூட் ஆயிட்டு என்னென்னமோ சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனுஷங்க இறந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஹெல்தியா சாப்பிட்டு நம்ம வந்து நல்லா குறைக்கிறோம். ஸோ அதனால இது வந்து ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியா சாப்பிட்டுட்டே குறைக்கலாம். அது ரிப்பீட்டடா இருந்தா கூட பரவாயில்ல.
அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. இப்ப நான் வந்து வெரைட்டிஸ் நான் காமிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு கிரேவிங்கா இருக்கிற டைம் அது யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு தான் சொல்றேன். இதுவே நான் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சா டெய்லி நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கிருவேன், அப்புறம் பிளாக் காஃபி எடுத்துக்கிருவேன், மதியம் லஞ்சுக்கு ரவை களி, அப்புறம் வைக்கிற குழம்பு இதெல்லாம் வச்சுக்கலாம். நைட் டின்னருக்கு ஒரு எக் புர்ஜியோ இல்ல வெஜிடபிள்ஸோட எக் வந்து பொரிச்சு சாப்பிடுறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், இடையில ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி எனக்கு தகுந்தாப்புலயே நான் வந்து பண்ணிக்கலாம். ஆனா அதையே நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கொடுக்க கூடாது இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அதை ரிப்பீட்டடா பண்ணா கூட தப்பே கிடையாதுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிடுறோம், ஹெல்த்தியா சாப்பிடுறோம், அளவா சாப்பிடுறோம், இது ஒண்ணுதான் இருக்கு. சரிங்களா? சோ அதனால ஒரி பண்ணிக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட போய் மதியம் சாப்பிடுறோம், மதியம் லஞ்சுக்கு சாப்பிட வேண்டியதா பிரேக்ஃபாஸ்ட், அதையுமே நீங்க எதுவுமே எடுத்துக்கிறாதீங்க. நம்ம வயிறை நம்ம ஹெல்த்தியா ஃபில் பண்றோம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபில் பண்றோம், அது மட்டும்தான். சரிங்களா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்காகவே சில விஷயங்கள் நான்லாம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா நான்லாம் வெயிட் லாஸ்ன்னு ஒரு விஷயம்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம், இன்னும் ஈஸியா பண்ணலாம். இவ்வளவு வெரைட்டிஸ் நான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுதான் உங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு நான் காட்டுறேன், அதுல உங்களுக்கு எது சிம்பிளஸ்ட் ஈஸியஸ்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இருக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால ரொம்ப ஈஸிங்க வெயிட் லாஸ், கவலையே படாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பத்தி நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ரேவதி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 76ல இருந்து நான் 65 வந்து வந்திருக்கேன், 11 kg குறைச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்டு நான் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். இந்த கமெண்ட் எனக்கு அப்படியே இந்த அத சொல்லி சொன்னீங்க. ஏன்னா அது ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, தின்னுகிட்டே இருக்க ஆனா சாப்பிட்டுட்டே குறைக்க முடியும்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இது கமெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சிஸ்டர்லாம் அதெல்லாம் டெலிட் பண்ணிருங்க சிஸ்டர் அந்த கமெண்ட் அப்படிலாம் சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் டெலிட்டும் பண்ணி விட்டுட்டேன் நானு. அப்பதான் சொல்லியிருந்தாங்க, உங்களோட மோட்டிவேஷன் தான் சிஸ்டர், உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட ரெசிபிஸ்க்காக நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களோட ரெசிபிஸ் எல்லாமே எங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நீங்க அவங்க பேச்செல்லாம் காதுல இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுங்க, அதுக்கு ஒரு இதுவே பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையா அதெல்லாம் கேட்கும் போது இவ்வளோ பேர் இருக்கும்போது அது ஒரு கமெண்ட்டுமே எப்பயாவது வருங்க, அதை நம்ம வீடியோ பார்த்திருக்க கூட மாட்டாங்க ஃபுல்லா, அது சும்மா தெரிச்சு விட்டுட்டு போறது. அது ஏன் தான் தெரியல. நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அதோட உண்மை நிலவரம் என்னன்னு அவங்களுக்கு புரியும். அது வந்து அவங்களா இதே தெளிச்சு விட்டு போகணும்னு போறது, என்னத்த சொல்றது. அப்புறம் தேவி சிஸ்டர், உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா புலம்பி அழுதுருப்பேன் சிஸ்டர். ஆனா நீங்க வந்து ரொம்ப கரெக்டா நல்லா ஹேண்டில் பண்ணி ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா சிஸ்டர், இப்போ என்னன்னா நம்மளை சுத்தி நல்லது நிறைய இருக்குது, கெட்டதை வந்து நம்ம ஏன் தலையில தூக்கி வச்சுக்கணும், அப்படியே டக்குன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அதுதான், அவ்வளவுதான், அதுதான் பாலிசி. சோ அதுதான், அதனால அதை வந்து ஒரி பண்ணிக்கிறது இல்லை சிஸ்டர். நீங்களுமே அதை வந்து எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். உண்மையாவே அதுதான் நம்ம வந்து லைஃப்ல வந்து கொண்டு போறது. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து போட்டு வாங்குற மாதிரி பேசுவாங்க. சில பேர் வந்து அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு நம்ம கிட்ட அவங்க போய் நல்லவங்க மாதிரி அந்த சைட் பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் லைஃப்ல. நம்ம லேர்னிங், எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடைபிடிக்கணும். அப்படின்னா இக்னோர் எல்லாத்தையுமே, இது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விஷயம் நமக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும். சோ அதனால இது வந்து யாருக்குன்னு காது கொடுக்காதீங்க, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நமக்கு சில விஷயங்கள் நம்ம மனசாட்சிக்கு சரின்னு தோணும், அதை செய்யணும், அவ்வளவுதான். லைஃப் உண்மையாவே ஹாப்பியா இருக்கும், நிம்மதி எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. அடுத்தவங்களோட இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் இப்படி ஆயிடும். அதுதான். சோ எல்லாமே நான் வந்து சொல்றேன். சோ அதனாலதான் இவங்க பேச்செல்லாம் நான் வந்து நல்லது, இவ்வளவு நல்ல பேர் இருக்கும்போது அந்த 99.9% நீங்க இருக்கிறீங்க நல்லவங்க, அது ஒண்ணு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போகுதுன்றதுக்காக நம்ம அதெல்லாம் ஒரி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த யூடியூப்ல வந்து எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ் வர்ற சேனலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து சும்மா எதுவுமே வராது நமக்கு. அதுக்கு நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் தம்ப்நெயில் வைக்கிறது கிடையாது, ஃபேக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நெகட்டிவா எதையுமே நம்ம வந்து காட்டுறது கிடையாது. உண்மையாவே நான் சொல்றேன். ஏன்னா என்னோட சேனலுக்குள்ள வந்து பாசிட்டிவிட்டி மட்டும் தான் இருக்கணும். அதுவே நான் உங்ககிட்ட வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட நான் தம்ப்நெயில்ல வச்சு காமிச்சு அதை வந்து நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்க உங்களை தான் சொல்றேன் நானு. என்னோட க்ளோஸ் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னோட வீடியோ விரும்பி பாக்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தவங்க இதுக்காக எனக்கு வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதுல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்ம வீடியோ.
ஏன்னா நம்ம சேனல் பாசிட்டிவா இருக்கணும். அதனாலதான் நம்மளோட சேனல் இன்னும் கீழேயே கிடக்குது. பரவாயில்ல, 1000 பேர் நம்மள வந்து சந்தோஷமா பார்த்தாலும் அது ஒரு சந்தோஷம் தானே, சரிங்களா? அதனால அது உண்மையாவே இந்த நெகட்டிவா, ஐயோ என் ஹஸ்பண்ட்க்கு எங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுட்டு அவரை ஒரு வித்தியாசமா அவரை வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு அவரை வந்து நான் வந்து ஒரு விஷயங்கள் ஃபேமிலியே நிறைய பிரச்சனைகள் நடக்கும், அதையும் ஷோ ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடையாது. உண்மையா சொல்ல போகணும்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்றதுக்கு கூட நான் தயங்குவேன். ஏன்னா என்னைய வந்து இரக்கத்தோட பாத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்பிடென்ட் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ஆமா, நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. சோ அதை நம்ம வெளிக்கொண்டு வரணும், அதன் மூலம் முயற்சி பண்ணணும், இதுதான் இருக்குது. சோ எதையுமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்காதீங்க. நம்மளோட போக்கஸ் நம்மளோட வேலையில இருக்கணும். அது நம்மள பிஸியா வச்சுக்கிறது மூலமா உண்மையாவே நிறைய விஷயங்கள் நமக்கு அதுக்கே வராது, அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி பழகிக்கோங்க. சோ அதனால உங்க சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு என்னக்கா தெரியும், எவ்வளவு பேர் உங்களை வீடியோ பார்த்து வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க, உங்களோட வீடியோ எங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே இன்னைக்கு கமெண்ட் டவுட் கேட்கறதுக்கெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாருமே என்னைய வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இருந்தது. சோ உங்க எல்லாரையும் நான் மோட்டிவேட் பண்றேன்னா என்னைய வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே இருக்கீங்கன்னு நினைக்கிறது உண்மையாக சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் 2 மணி நேரம் வாக்கிங் போலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க சிஸ்டர், உங்களுக்குமே டயர்ட் ஆயிடும். இல்லாட்டினா உங்களுக்கு வேலை ஒரு விஷயம் கரெக்டா ரெகுலரா பண்ணணும் அப்படின்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓவர் பெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து 2-3 டேஸ்க்கு மேல நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ கரெக்டான டயட் வந்து ஹெல்த்தியான முறையில பண்ணுங்க. ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க. நான் உங்க எல்லாருக்குமே சொல்றது, நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு நினைக்கிறதுக்கு நிறைய ஆயில் யூஸ் பண்றீங்களா அப்படின்றதையும் மெஷர் பாருங்க. ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட் ஆயில்னால கொஞ்சம் ஃபேட் அதிகமாகும், சரிங்களா? அதனால சொல்றேன். அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1 hour வாக்கிங், கரெக்டான டயட் போதுங்க, சூப்பரா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் முன்னாடி பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது சிஸ்டர். ஆனா இப்ப வந்து நீங்க பண்ண அந்த ஓட்ஸ் களி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதுவும் இந்த ஓட்ஸ் களியும் இந்த ரவை களியும் என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. உங்களோட வீடியோல இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சமைக்கிறதுல சமைச்சிட்டே நம்ம இந்த களியை மட்டும் கிண்டி வச்சு சூப்பரா சாப்பிட்டு ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்கலாம். அதுவும் இந்த ஓட்ஸ் களியெல்லாம் நீங்க டெய்லி கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப லோ கலோரிங்க. சோ அதனால நான் வந்து அதை வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அது உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், டக்குன்னு செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு செய்யறதானே செய்யறோம். சோ நம்மளோட சேனல் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்து இதுக்காக போடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஸ்மூத்தாவே நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுலயே அவங்களுக்கும் ஆரோக்கியமா கொடுக்க போறோம், அதுலயே நமக்கு எடுத்து சாப்பிட போறோம். இதுதான். ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க, அளவா சாப்பிடுங்க. சோ இதுதான் பேசிக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் மாதிரி ஆயிடுச்சு ரவக்களி, இந்த மாதிரி கோதுமை ரவக்களி, இப்போ ஓட்ஸ் களி, இதெல்லாமே. சோ அதான் ஓட்ஸ் யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அது ஒரு மாதிரி சப்புன்ற ஒரு ஐட்டம். ஆனா அதை நம்ம இந்த மாதிரி களி மாதிரி நம்ம குழம்போட மிக்ஸ் பண்ணும்போது உண்மையாவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இன்னும் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. மில்லட்ஸ்ல இட்லி தோசை எல்லாமே நம்ம நிறைய ஷேர் பண்ணிருக்கோம், நம்ம வீடியோவே நிறைய பாருங்க, சரிங்களா? இப்போ வரைக்கும் சுச்சுவேஷன்ல எனக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை தோசை வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன், பாருங்க. அந்த கொண்டக்கடலை தோசையிலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிறுதானிய அரிசி இருக்கு இல்லையா, திணை அரிசி, வரகு, அதெல்லாம் கூட சாமை அரிசி, அது குதிரைவாளி, இதெல்லாம் கூட ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம் நம்ம, சரிங்களா? அது மாதிரி அந்த பருப்பு வகைகள், பயிர் வகைகள்ல இந்த மாதிரி நம்மளே மிக்ஸ் பண்ணி அரைச்சுக்கலாம். இதுக்கு வந்து புளிக்க வைக்கணும் எதுவுமே கிடையாது. ஊற வைக்கிறோம், அரைக்கிறோம், அப்பவே இன்ஸ்டன்டா நம்ம வந்து தோசை ஊத்துறோம், அவ்வளவுதான், சரிங்களா? இதுல வந்து நம்ம என்ன அரிசி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்லட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் ரைஸ் வேணாம், சரிங்களா? இப்ப வந்து நம்ம வந்து பயர்லாம் 1 கப் எடுக்கிறேன்னா 1/4 கப் அளவுக்கு உளுந்து, அந்த மாதிரி சொல்றேன், சரிங்களா? நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன், பாருங்க.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 76ல இருந்து 71 வந்துட்டேன் சிஸ்டர். ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன் இந்த வெயிட் லாஸ்ல. ரொம்ப எதுவும் மிஸ்டேக் பண்றேன்னா எனக்கு தெரியல, பசங்களுக்குமே ரொம்ப முடியலையா, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க சிஸ்டர், எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. கரெக்டா நம்ம சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து ஆயில் கம்மியா வந்து சமைங்க. அப்புறம் கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் சரிங்களா. மத்தபடி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சுகரு, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அப்புறம் பிஸ்கெட் இது எல்லாமே கட் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆமா ஷுவர். மைதா ப்ராடக்ட்ஸ், இப்போ இந்த ரெடிமேடா சில விஷயங்கள்லாம், இந்த சிப்ஸ் இதெல்லாம் விற்கிறது, அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி தான், சுகர் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், பிஸ்கெட்ஸுமே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அதே சிஸ்டர் தான் கேட்டாங்க, ரைஸ், சுண்டல், பிளாக் காஃபி, லோ ஆயில்ல சமைக்கிறது, எக்கு, சோயானா அந்த இதுதான் மீன் மேக்கர், சப்பாத்தி, எக் தோசா, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ரைஸ் இதுல வந்து கட் பண்ணிருங்க. அந்த ரைஸ்க்கு பதிலா மில்லட் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக் தோசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயுமே எக் தோசைனா மில்லட் வகைகள்ல தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பயறு வகைகள்ல தோசை வந்து பண்றது. இப்ப நான் வந்து கொண்டக்கடலை தோசை எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலாப்புல தோசை சுடும்போது கொஞ்சம் கேரட்டை துருவி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி இன்னும் மோர் ப்ரோட்டீனுக்கு இன்னும் ஃபில்லிங்கா இருக்கும். 2 தோசை முடிஞ்சு, சூப்பர் ஃபில்லிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி கேரட்டை துருவி போட்டுக்கிட்டு ஒரு 2 தோசை, அவ்வளவுதான். அந்த மாதிரி பயறு வகை தோசை, இல்லாட்டினா அந்த கடலை மாவுல வந்து வெஜ் ஆம்லேட் சொல்றது, நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். எது பிடிச்சிருக்கோ அதை நோட் பண்ணி கூட ஒரு டைரியில வச்சுக்கோங்க. அதை நீங்க பண்ணி சாப்பிட்டு இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும் சரிங்களா. அப்புறம் யூடியூப்ல உங்களுக்கு வந்து பேமெண்ட் வருதான்னு கேட்டீங்க. ஆமா சிஸ்டர் வருது. ஒரு 2 months ஒன்ஸ் தாங்க அது வருது. ஏன்னா அவன் போற வியூஸ் அப்படி இருக்குது, அதனால. சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.95 வந்து இருக்குது. நேற்றை விட ஒரு 150 கிராம் வந்து அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. சம்டைம் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கணக்கிலே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்காக மல்லியை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை மல்லியெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே அந்த தண்ணியை குடித்தேன். நம்ம கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம் சரிங்களா, ஆனால் நார்மலாக அப்படியே குடிச்சிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நைட்டே வந்து கொண்டைக்கடலையை ஊற வச்சுருந்தேன். அது கூட வந்து உளுந்தும் வெந்தயமும் வந்து ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் கொண்டைக்கடலைனா 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சரிங்களா. இதே மாதிரி இது கூட 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி தலைன்னு சேர்த்து எல்லாத்தையுமே அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து உளுந்து அப்புறம் அந்த கொண்டைக்கடலை எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நமக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் தம்பிக்கு இடையில வந்து பாலை வந்து காய்ச்சி ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி சட்னி சும்மா எப்பவும் போல் கொத்தமல்லி தலை லைட்டாக தூவி விட்டு வதக்கி அரைப்போல அந்த மாதிரி தான் அரைச்சேன். தம்பிக்கு டக்கு டக்குன்னு தோசை 2 ஊற்றி கொண்டைக்கடலை தோசை இருக்குல்ல அதை ஊற்றி சட்னியை வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அவரை ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போய் விட போயிட்டாங்க, கிளப்பி விட்டாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. காலையிலே கொஞ்சம் நல்ல வேலை ஸ்கூல் போகிற டயத்தில் நின்றுச்சு, அவனை போய் விட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் மற்ற எல்லாருக்கும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த கொண்டைக்கடலை தோசை ஹை ப்ரோட்டீன் தோசைங்க. நல்லா இழுக்கிறதுக்கு சூப்பராக வந்து வரும், ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக பேப்பர் மாதிரி வரும். நமக்கு ஏத்தாப்புல நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா காஃபியும் வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு தோசை, சட்னி, அதுக்கப்புறம் காஃபி எல்லாமே வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 தோசை சுட்டு சூப்பராக வந்து சட்னி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்து சாப்பிட்டேன். நான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தோசைலாம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் தோசை சாப்பிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பக்கம் தோசை சட்னி வச்சாச்சு. இது வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, காஞ்செல்லாம் போயிடாது. ஸோ அதனால் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இப்போவும் 11 மணிக்கு ஒரு அம்மாச்சிக்கு டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன், இங்க நாய் வேற கத்திட்டே இருக்கு, டிஸ்டர்பா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு கொய்யாக்காய் வந்து கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொய்யாக்காய்லாம் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாக்காய் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வெயிட் லாஸ்ல சரிங்களா. அதை கட் பண்ணி அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. நீங்க வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு கூட சாப்பிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி உலைக்கு வந்து அரிசியை வந்து களைஞ்சு ஊற வச்சிடலான்ட்டு அதை வந்து வச்சு விட்டுட்டேன். அப்புறமா மிஷின்லேயும் துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து போய் போட்டு விட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்புறம் மிஷின் வந்து குயிக் வாஷ் தான் போட்டிருந்தேன்னா, ஸோ அதை அள்ளிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயே வந்து காய போட்டேங்க. அந்த அளவுக்கு வெயில் இன்னைக்கு வந்து இல்லை. ஸோ அதனால உள்ள காய போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சிருந்தாரு, அது குக்கர்ல போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். அது பாட்டுக்கு ஆட்டுன்ட்டு. அப்புறம் மழை வேற காலைல இருந்து நச நசன்னு இருந்துச்சுல, 2 மேல வரண்டா கீழே வரண்டான்னு ரொம்ப நாஸ்தி ஆயிடுதுங்க இந்த மழை வந்தாலே. அதையும் கிளீன் பண்ணி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் சரி பீட்ரூட் இருந்தது, அதை பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறம் குக்கர் இந்த சைடு வந்து விசில் வந்துருச்சு, அதை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து பீட்ரூட் பொரியல் தான் வந்து பண்றேன். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பீட்ரூட்டை நல்லா துருவி இந்த மாதிரி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி துருவிட்டோம்னா டக்குன்னு வெந்துடும், நல்லாவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் போது. ஸோ நல்லா ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை சேர்த்து வதக்கி விட்டுட்டு கடைசியாக உப்பு சேர்த்து அதை வந்து நம்ம வந்து கிளறிக்கலாம். இதே மாதிரி லைட்டா வதக்கி இந்த மாதிரி சிம்பிள் தாளிச்சு வெஜிடபிள்ஸ் பொரியல்லாம் பண்ணி சாப்பிடுங்க, நல்லது சரிங்களா. ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சாதம் குக்கரில் வச்சுருந்தேன்ல, அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அம்மாச்சிக்கு சாதம், அப்புறம் நேற்று வச்சு அந்த தட்டைப்பயிர் குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சேன் இல்லையா கருவாடோட, அதை நல்லா சுண்ட வச்சு வச்சுருந்தேன். அது அப்புறம் பீட்ரூட் பொரியல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லையா, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரவைக்களிங்க. ரவைக்களி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு அரை கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் தண்ணியில் ஒரு 5-6 ஸ்பூன் ரவை போட்டாலே இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், களி மாதிரி வரும். தேவைன்னா உப்பு போட்டு கிண்டிக்கலாம். எனக்கு குழம்புல உப்பு இருக்குல்ல, அதுவே போதுமானது. ஸோ அதனால தான் ரவைக்களி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பார்த்து பிடிச்ச ஒரு ரெசிபி. அப்புறம் 2 மணி ஆயிடுச்சு. கவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனையும் கிளப்பி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி குளிக்க வச்சுட்டு அவரை ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ரவைக்களி, பீட்ரூட் பொரியல், அப்புறம் அந்த தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு வச்சு சூப்பராக வந்து நான் வந்து மதிய லஞ்ச் வந்து சாப்பிட்டேன். செம்ம எம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டோம்னா மதிய வேலை வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 மணி ஆயிடுச்சு. கவனை கொண்டு போய் டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வாக்கிங் வந்து பண்ணேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். நல்லா உடம்பு அசைச்சு நல்லா வந்து பண்ணுங்க சரிங்களா. வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சரி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி தான் வந்து கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த அளவு எடுத்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்டா இல்லை டின்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சரிங்களா. சூப்பராக வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருந்ததுங்க, அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி வேலை போகும். அதுக்கப்புறமா சரி டின்னர் சாப்பிடலான்ட்டு 6:30 to 7 டின்னர் முடிச்சிடணும் சரிங்களா. ஒரு பெப்பர் ஆம்லெட் போடுறேன், அது பாருங்களேன். ஆயில் கம்மியாக ஊற்றுறோம் இல்லையா, லைட்டாக கிரீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், அதனால அப்படி இருக்குது. 2 முட்டை சேர்ந்த பெப்பர் ஆம்லெட், அது கூட வந்து பீட்ரூட் பொரியல் அள்ளி வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக. ஏன்னா ஈவினிங்ல நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன்ல, நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாதம், அந்த குழம்பு, அப்புறம் முட்டை ஆம்லெட்லாம் அவங்களுக்குலாம் போட்டு டின்னரை அவங்க எல்லாருக்குமே வந்து முடிச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி நமக்கு கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு ஜீரகத்தையும் சோம்பும் வந்து போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறேன். இதுல ஜீரகம் மட்டும் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம் சரிங்களா. இது வந்து டைஜஷனுக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாம இருக்கும் சரிங்களா. அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மட்டும் எங்கிட்ட பாத்திரத்தை விளக்கி எடுத்துக்கிட்டேன். எங்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சா, இதை அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஒரு பங்கு வைக்கணும்னா அது 1/2 பங்கு ஆகுற அளவுக்கு. நீங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலைல கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம், இந்த மாதிரியும் குடிக்கலாம் சரிங்களா. அதை ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு அப்படியே வந்து குடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே. இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you, bye.